அவனருளாலே அவன்தாள் பணிந்து. முருகருக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கதிர்வேலனுக்கு அரோகரா. இன்றைய பதிவு தைப்பூச திருநாளை பத்தி பார்க்க போறோம். முருக பக்தர்கள் எல்லோரும் கந்த சஷ்டி திருவிழாக்கு அப்புறம் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு திருநாள் அப்படின்னா தைப்பூச திருநாளை சொல்லலாம். இந்த திருநாள் வருகின்ற பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை வருது. தைப்பூசத்துக்கு 48 நாள் விரதம் இருந்து மாலை போட்டு முருகனை தரிசனம் பண்ணணும் பாத யாத்திரை மூலியமா அப்படின்னு நினைக்கிற பக்தர்கள் வருகின்ற டிசம்பர் 15 அன்னைக்கு நீங்க மாலை போட்டீங்கன்னா ஜனவரி 31 உங்களுக்கு 48 நாள் நிறைவு பெறும். அதன் பின் நீங்க முருகனை போய் தரிசனம் பண்ணலாம். ஒரு நாள் மட்டும் தைப்பூசத்து அன்னைக்கு மட்டும் விரதம் இருக்கிறவங்க எப்பயும் போல நீங்க அன்னைக்கு விரதம் இருக்கலாம். விரதம் இருக்கிற முறைகள் உங்க உடல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க விரதத்தை மேற்கொள்ளலாம். மற்றபடி 2 நேரம் விளக்கேத்துறது, மலர்களால அர்ச்சனை பண்றது, முருகருக்கு அபிஷேகம் பண்றது, கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், வேல்மாறல், மயில் விருத்தம், கந்தர் அனுபூதி, இது மாதிரி பாடல்களை பாராயணம் பண்றது, முருகனோட நாமத்தை மனசுல உச்சரிக்கிறது, இதெல்லாம் இயல்பாவே முருக பக்தர்களுக்கு இருக்கும், செய்வோம். பழனி முருகனை பத்தி சொல்லணும் அப்படின்னா போகர் கொடுத்த பொக்கிஷம், நவபாசான சிலை, மேற்கு பார்த்து அமர்ந்த முருகன் கோவில், நாணத்தின் சுரூபமா காட்சி அளிக்கிறார் முருகன். அங்க காலையில ஆண்டியாவும் சாயங்காலம் ராஜாவாகவும் காட்சி கொடுத்து வாழ்க்கையோட தத்துவத்தை உணர்த்துகின்ற ஒரு கோலம். அப்பன் முருகனை வேண்டி நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அதுக்கு மேல அள்ளி கொடுப்பாரு. 6 படையில பழனியும் திருச்செந்தூரும் மட்டும்தான் அவங்க நினைச்சாதான் நம்ம போக முடியும். அது நிதர்சனமான உண்மை. தைப்பூசத்தன்னைக்கு தங்கனால முடிஞ்ச அன்னதானம் கொடுங்க. தண்ணி பாட்டிலா இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்கட் பாக்கெட்டா இருந்தாலும் சரி. ஏன்னா பழனி முருகனுக்கு அன்னதானம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால சொல்றேன். பழனிக்கு போனீங்கன்னா முருகரை பாருங்க, போகர் சமாதி இருக்கு பாருங்க, கீழே புலிப்பாணி சித்தர் ஜீவ சமாதி இருக்கு பாருங்க, பக்கத்துல இடும்பன் மலை இருக்கு பாருங்க. எல்லா வல்ல இறைவன் கந்தன் கலியுக கடவுள் கருணை மூர்த்தி, அவரோட அருள் என்னைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு மனசார முருகன் கிட்ட வேண்டிக்கிறோம்.